வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து ஜாலகா தேவி. இந்த ஜாலகா தேவினா என்ன அப்படின்றத முதல்ல விளக்கத்தை பார்ப்போம். இந்த வேடிக்கைலாம் காட்டுவாங்க, ஒரு சில குடுகுடுப்புக்காரெலாம் வந்து வேடிக்கை காட்டுவாங்க. ஒரு பழத்தை வந்து காட்டுவாங்க, அதை கப்பு போட்டு மறைப்பாங்க, அப்படி எடுத்து பார்த்தா இருக்காது. அப்புறம் வந்து வெறும் கையை நீட்டுவாங்க, கையில் திறந்து பார்த்தா பழம் இருக்கும். இப்படி சித்து விளையாட்டு, அது வந்து சித்து விளையாட்டுன்னு கூட சொல்ல முடியாது, இது வேடிக்கை காட்டுறது. அதுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜாலகா தேவி. இந்த ஜாலகா வந்து சித்து முறையில் நீங்கள் வந்து உபாசனை பண்ணி நீங்கள் வசியம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது வேடிக்கைலாம் காட்டும். வேடிக்கைன்னா இந்த மாதிரியான பொருளை மறைய வைக்கிறது, மறைஞ்ச பொருளை தந்து கொடுக்கறது, குங்குமம் கையில் இருந்து கொட்ட வைக்கிறது, விபூதி கொட்ட வைக்கிறது, மாயங்களை காட்டுறது, இந்த மாதிரியான மாயாஜாலத்துக்கெலாம் இது வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு ஜாலகா தேவி. இதை வந்து வேறு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, உன்னுடைய பாக்கெட்டில் என்ன காசு இருக்குது, நீ என்ன பேசிட்டு வந்த, வழியில் வந்து நீ என்ன திட்டிட்டு வந்தியா இல்லை நல்லபடியாக பேசுனியா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு தேவதை. இதுக்கு வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு தேவதை. இது வந்து ஒரு ஏவல் முறை தான், ஆனால் கெடுதல் எதுவும் செய்யாது. இதுக்கு பிடிச்ச பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரி, அவல் பொரி, கடலை, மாமிசம். இதுக்கு மதுலாம் வைக்க தேவையில்ல, வெறும் மாமிசம். ஒரு குருவுடைய அனுகிரகமோ இல்லை குருவுடைய வழிகாட்டுதலோ இல்லாத முழுமையாக ஜாலகா வசியமாகாது. சில பேர் வந்து ஜாலகா என்னென்னா இந்த மாதிரி நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தருவாங்க. அது எந்த மாதிரி கொடுக்கணுன்னு கூட தெரியாது ஒரு சில பேருக்கு. இதுதான் ஜாலகா, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒன்றுமே பேசாது, ஒன்றும் செய்யாது, அது அப்படியே தான் கிடக்கும். சில பேருக்கு வந்து அதுவே தொந்தரவே கொடுக்கும். நாம் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே இது புரியாது. நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அது ஒன்று பண்ணும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கே தொந்தரவுலாம் கொடுக்கும். இது நாளடைவில் வந்து ஜாலகாவை வந்து வசியம் பண்ணவங்க பூஜை புனஸ்காரம் இதை கடைசி வரைக்கும் பயன்படுத்த விட்டுட்டாங்கன்னா இது என்ன செய்யணும்னு கேட்டேன்னா, அப்புறமா தான் தொந்தரவு கொடுக்கும். கும்புற வரைக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காது, ஆனால் அதுக்கப்புறமா தொந்தரவு கொடுக்கும். என்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களை கொடுக்கும், தலை சுத்தல், மயக்கம் இந்த மாதிரி கொடுக்கும். ஆனால் அதுக்கு விமோச்சனம் என்ன வழின்னா, அது நம்ம ஒரு பொருளாக நம்ம கொடுக்கும்போதே சொல்லிவிடுவோம், இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யும். என்ன வேலைன்னா என்னென்ன வேலையோ அந்த வேலை தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு வேணான்ற பட்சத்தில் இதை எப்படி நம்ம கைவிடுறது அப்படின்னும் போது நம்ம சொல்லி அனுப்புவோம். ஆனால் இதை வச்சுருந்தால் ஒரு கெடுதல் நடக்காது, விட்டுட்டா இந்த மாதிரியான சில தொந்தரவுகள்லாம் ஏற்படும் அப்புறமா தான். ஆனால் இதால் என்னன்னு கேட்டோன்னா, இது வந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை ஒருத்தவங்களை பற்றி நம்ம கேட்டோம்னா உடனே சொல்லக்கூடிய ஒரு தேவதை. இது கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இன்னும் இது அநேக காரியங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டோம்னா, மூலிகைகள் கேட்குற கேள்வியெலாம் நம்மளுக்கு காதலையும் கனவுலையும் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாலகா தேவி. சரி, வேணுன்றவங்க நீங்கள் கால் பண்ணி இந்த தேவதைக்கு உங்கள் பேரை வச்சு நம்ம செஞ்சு தரோம். இதை நம்ம எந்த குடுவியாவோ மையாவோ இதெல்லாம் தர முடியாது, பாவையாக தான் தர முடியும். பாவைன்னா எந்த மாதிரியான அதை தரும்போது தான் நாங்கள் சொல்லுவோம். வேணுன்றவங்க கால் பண்ணி ஆர்டர் செய்யலாம்.